வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற அனுமதிக்க மாட்டோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதிப்படுத்தல். வரி ஏய்ப்பு தொடர்பான முக்கிய விவரங்களை இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பு. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் உள்ளிட்டவர்களுக்கு எதிரான தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணையை ஜனவரி 29 எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி மீதான எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் தடை செய்யப்படும் என்று பொய்யான வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதன் விளைவாக அடுத்த ஆண்டில் வாகனம் வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் கூட இந்த ஆண்டிலேயே இறக்குமதி செய்ய முயற்சி செய்வதால் டாலர் கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படும் என்று விமர்சனம் எதிர்க்கட்சிகள் செய்கின்றன. ஆனால் இது தேவையற்ற அச்சம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த ஆண்டு வாங்க முடியாவிட்டால் அடுத்த ஆண்டு வாங்கலாம், எதுவும் மாறப்போவதில்லை என்று அவர் கூறினார். மேலும் வாகன இறக்குமதிக்கு கூடுதல் வரி விதிக்கப்படுவதாகவும் தற்போதுள்ள கொள்கைகள் மாற்றப்படுவதாகவும் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தனது உரையில் நாட்டின் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சில சூழ்ச்சிகளை உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் என்றும் அவர்களின் நடவடிக்கைகள் புலனாய்வு அமைப்புகளால் கவனிக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் சந்திக்கலாம், கூட்டங்களை நடத்தலாம், ஆனால் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் இடமளிக்க மாட்டோம். இலங்கை மீது அமெரிக்கா விதித்திருந்த பரஸ்பர வரியினை 20% குறைப்பதற்கான ஒப்பந்தம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. இருபெரும் கலந்துரையாடல்கள் தொடர்கின்றன என்றும் இதில் சில முக்கிய ஒப்பந்தங்கள் இப்போது சாதகமாக ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் வரி கொள்கையினால் இலங்கையின் பொருளாதாரம் தகரும் என்று எதிர்பார்த்த சிலர் அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை என்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று ஜனாதிபதி கூறினார். இதன் அடிப்படையில் பயங்கரவாத தட்டைக்கட்டளை முழுமையாக நீக்கப்படும் என்றும் இணைய பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். எந்த ஒரு கட்டமைப்பையும் அழிவை வரையறுக்க முடியாத உண்மையான மாற்றங்களை மக்கள் அடையாளம் காண்பார்கள். சூழ்ச்சிகள் மூலம் அதிகாரத்தை பெற முயலாதீர்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். வரி ஏய்ப்பு தொடர்பான முக்கிய விவரங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார். வரி செலுத்தாமல் உள்ள 200 பேரின் பட்டியல்கள் தொடர்பாக அவர் சுட்டிக்காட்டிய போது, அவர்கள் ஒவ்வொருவரும் 100 முதல் 150 பில்லியன் ரூபாய் வரையிலான வரிகளை தவிர்த்துள்ளதாக தெரிவித்தார். அவர் நாடாளுமன்றத்தில் மேலும் தெரிவித்த போது, அரசு வங்கிகளில் கடனை திருப்பிச் செலுத்தாத 50 முக்கிய கடனாளிகள் தற்போது கலந்துரையாடல்களுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழலை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வங்கிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்தார். ஜனாதிபதி மேலும் கூறுகையில் 2025 4.5 டிரில்லியன் வருவாய் பெறப்படும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சிலர் இதனை அர்த்தமற்றது என்று அல்லது யதார்த்தமற்றது என்று விமர்சித்திருந்த போதிலும் தற்போது நிலவரங்கள் அந்த முன் அறிவிப்பினை உறுதிப்படுத்துகிறது என்றார். இந்த ஆண்டின் டிசம்பர் மாதத்திற்குள் வெளிநாட்டு கையிருப்பு 7 பில்லியன் டாலரை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உள்ளூர் முதலீடுகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 18% உயர்ந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கின்றது. உள்நாட்டு வரி திணைக்களம், சுங்கத்துறை மற்றும் மதுவரி துறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் வரி ஏய்ப்பு செய்பவர்களை சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் அவர் கூறியிருந்தார். இவை மூலம் வருவாய் நிலையான முறையில் அதிகரிக்கும் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலம் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார முன்வைத்திருந்தார். 1986 ஆண்டில் இயற்றப்பட்ட 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பெற்று வரும் சலுகைகளை நீக்கும் வகையில் அமைந்துள்ளது. இது அண்மையில் அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் ரத்து செய்யப்படும். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது அவருக்கு மனைவிக்கு வழங்கப்படும் வீடு, மாதாந்திர கொடுப்பனவுகள், செயலகம், போக்குவரத்து மற்றும் ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்தும் ரத்து செய்யப்படும். இந்த சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 15 மில்லியன் ரூபாவை ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தமை தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சிலருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணையை ஜனவரி 29 மீண்டும் எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மானி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் விசாரணைக்கு நாமல் ராஜபக்ச மற்றும் பிற சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த வழக்கில் சட்டம் அதிபரிடம் மேலும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து ஜனவரி 29 வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க நீதிபதி உத்தரவிட்டதுடன் சட்டம் அதிபரின் அறிவுறுத்தல்களை நினைவூட்டும் வகையில் கடிதம் அனுப்புமாறும் பணித்துள்ளார்.
குறிப்பிடத்தக்கது என்னவெனில் கடந்த நல்லாட்சி காலத்தில் நாமல் ராஜபக்ச உட்பட 4 பேருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கு இணையான நடவடிக்கைகள் தொடர்பான ரகசிய தகவலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர், ரணிலின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம். அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் பெற்றுள்ளோம். அடுத்ததாக யாரை விசாரணைக்கு அழைப்போம் என்பது உங்களது கவனத்திற்கு வரும் என்று தெரிவித்திருந்தார். இந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியதாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்ட போதும் சிலர் புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்கேற்பவே இந்த கைதுகள் நடைபெற்றதாக ஊடகங்களின் மூலம் பிரச்சாரம் செய்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அவர் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னரே கைது செய்யப்பட்டார். எமது நாட்டில் நீதித்துறை அனைவருக்கும் சமமானது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். தவறு செய்தவர்கள் அதை வெறும் செய்தியாகவே பார்க்கலாம், ஆனால் அவர்களுக்கே தெரியும் சட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் உள்ள சீன பிரஜைகள் அந்த நாட்டின் உள்ளூர் சட்டங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மைய காலங்களில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் சீன பிரஜைகள் இலங்கையில் கைது செய்யப்படுதல் மற்றும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுதல் போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சீன தூதரகம் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டு சீன சுற்றுலா பயணிகள் இலங்கையின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இது சீன குடியரசின் நல்ல பெயர் மற்றும் பிம்பத்தினை பாதுகாப்பதற்கு முக்கியமானதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 1.3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வருகையில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ள நிலையில் சீனா 4வது இடத்தில் உள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்திருந்த மறுசீராய்வு மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சகுழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக பணியில் விடுவிக்க கோரி ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைத்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதனை வலுவிழக்க செய்யும் நோக்கில் அவர் மேல் நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திரிகா காலிங்க வம்ச முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜராகி உதவி பணிப்பாளர் ஸ்லோச்சனா ஹெட்டியாராஜி இந்த வழக்குக்கு தொடர்புடைய அறிவிப்புகள் தங்களிடம் கிடைக்கவில்லை என்று கூறினார். அதற்கு பதிலளித்த மனுதாரரின் சார்பில் ஆஜராகி ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரட்ன அறிவிப்புகள் முறையாக வழங்கப்பட்டிருந்தாலும் மேலதிக அதிகாரிகளின் பரிசீலனை காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று விளக்கினார். இருப்பினும் உரிய அறிவிப்புகள் இல்லாமல் இந்த மனுவை இன்று பரிசீலிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன் பேரில் மனுவை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் அந்த நாளுக்கு முன்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உரிய அறிவிப்புகளை அனுப்ப வேண்டும் என்றும் பிரதிவாதிக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு உரிமையினை கொரிய நிறுவனத்திற்கு வழங்கியமைக்காக அரசாங்கத்திற்கு 2.62 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் புகாருக்கு அமையவே விசாரணைகளுக்கு உட்பட்டது. இதற்கமைவாக கைது செய்யப்படுவதற்கு முன் பிணை கோரி தாக்கல் செய்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மேல் நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.